வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1. வழிநடை பேச்சு. பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள வறண்ட பிரதேசங்களிலேயே வந்தியத்தேவன் அதுகாறும் தன் வாழ்நாளை கழித்தவன் ஆகையால் ஆற்று வெள்ளத்தில் நீந்துவதற்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு சமயம் வடபெண்ணை கரையில் எல்லைக்காவல் புரிந்து வந்தபோது குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கினான். ஒரு பெரிய நீர் சுழலில் அகப்பட்டு கொண்டான். அந்த பொல்லாத விஷம சுழல் அவன் சுற்றி சுற்றி வர செய்து வதைத்தது. அதே சமயத்தில் கீழேயும் இழுத்து கொண்டிருந்தது. சீக்கிரத்தில் வந்தியத்தேவனுடைய பலத்தையெல்லாம் அந்த சுழல் உறிஞ்சிவிட்டது. இனி பிழைக்க முடியாது, சுழலில் மூழ்கி சாக வேண்டியது தான் என்று வந்தியத்தேவன் நிராசையடைந்த சமயத்தில் தெய்வாதீனமாக நதி சுழலிலிருந்து வெளிப்பட்டான். வெள்ளம் அவனை அடித்து கொண்டு போய் கரையில் ஒதுக்கி காப்பாற்றியது. அன்றிரவு வந்தியத்தேவன் மீண்டும் சென்று படுத்தபோது அவனுக்கு நதியின் சுழலில் அகப்பட்டு திண்டாடியது போன்று அதே உணர்ச்சி ஏற்பட்டது. ஒரு பெரிய இராஜாங்க சதி சுழலில் தன்னுடைய விருப்பம் இல்லாமலேயே விழுந்து அகப்பட்டு கொண்டதாக தோன்றியது. அந்த நதி சுழலில் இருந்து தப்பியது போல் இந்த சதி சுழலில் இருந்தும் தப்ப முடியுமா? அன்று அவன் கடம்பூர் மாளிகையில் நடந்த நள்ளிரவு கூட்டத்தில் இருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் அவனை திக்கு முக்காட செய்துவிட்டன. சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள் தாம் ஆகியிருந்தன. இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகாவீரர், போர்க்கலையில் நிபுணர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர். தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டு படைகளின் போர்த்திறனையும் பூர்ணமாக பயன்படுத்த இரட்டை மண்டலத்துக்கு கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார். வெளிப்பகை ஒருவாறு ஒளிந்தது. இந்த நிலைமையில் உட்கலகமும் சதியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன. வெளிப்பகையை காட்டிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்ன ஆகும்? சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையரும் அவருடைய சகோதரரும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய சக்தி என்ன, செல்வாக்கு என்ன? இங்கு இன்று கூடியிருந்த மற்றவர்கள் தாம் எவ்வளவு பெயரும் புகழும் செல்வாக்கும் பராக்கிரமமும் வாய்ந்தவர்கள். இத்தகைய கூட்டம் இதுதான் முதற் கூட்டமாய் இருக்குமா? பழுவேட்டரையர் மூடு பல்லக்கில் மதுராந்தகரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ! அடடா! முதிய வயதில் ஒரு இளம்பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாக போய்விட்டது. சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் என்பது பற்றி இன்று வரை வந்தியத்தேவனுடைய மனதில் எவ்வித சந்தேகமும் உதித்ததில்லை. போட்டி ஒன்று ஏற்படக்கூடும் என்று அவன் கனவிலும் கருதவில்லை. கண்டராதித்தனுடைய புதல்வர் மதுராந்தகரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு. தந்தையைப் போலவே புதல்வரும் சிவபக்தி செல்வர் என்று அறிந்துண்டு. ஆனால் அவர் ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர் என்றோ அதற்கு போட்டியிடக்கூடியவர் என்றோ கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நியாயங்கள் எப்படி? பட்டத்துக்குரியவர் உண்மையில் யார்? ஆதித்த கரிகாலரா, மதுராந்தகரா? யோசிக்க யோசிக்க இருதரப்பிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது. போட்டி என்று உண்மையில் ஏற்பட்டால் இவர்களில் யார் வெற்றி பெறுவார்கள்? தன்னுடைய கடமை என்ன? என்னென்னவோ மனக்கோட்டை கட்டிக்கொண்டு காஞ்சியில் இருந்த இந்த யாத்திரை கிளம்பினோமே. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்ட சோழ பேரரசில் பெரிய பதவிகளை அடையலாம் என்று ஆசைப்பட்டோமே. காலாகாலத்தில் வானர்குலத்தின் பூர்வீக ராஜ்யத்தை கூட திரும்பி பெறலாம் என்று நினைத்தோமே. இதற்கெல்லாம் சாதகமான எந்த புளியங்கொம்பை பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும் போலிருக்கிறதே. இத்தகைய சிந்தனைகளினால் வந்தியத்தேவன் 2ஆம் முறை படுத்து பிறகு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடினான். கடைசியாக இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒரு வார தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் உதய சூரியனுடைய கிரணங்கள் சுளீர் என்று அவன் பேரில் பட்டபோது வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை. கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதும் தான் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தான். ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான். பிறகு அவனாகவே, மற்ற விருந்தினரெல்லாம் தூங்கச் சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன். நீ நன்றா கும்பகர்ண சேவை செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான். வந்தியத்தேவன் மனதில் பொங்கி எழுந்த நினைவுகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு குரவை கூத்து பார்த்துவிட்டு இங்கே வந்து படுத்தது தான் தெரியும். இப்போதுதான் எழுந்திருக்கிறேன். அடடா, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. உதித்தது ஒரு ஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே. உடனே நான் கிளம்ப வேண்டும். கந்தமாறா, குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான்.
அழகாய் இருக்கிறது. அதற்குள்ளே நீ புறப்படுவதாதோ? என்ன அவசரம்? 10 நாளாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன். இல்லை அப்பனே, தஞ்சாவூரில் என் மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை. பிழைப்பதே துர்லபம் என்ற செய்தி வந்தது. ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும், உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன். அப்படியானால் திரும்பி வரும்போதாவது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்க வேண்டும். அதற்கென்ன, அப்போது பார்த்து கொள்ளலாம். இப்போது நான் புறப்படுவதற்கு விடை கொடு. அவ்வளவு அவசரப்படாதே. காலை உணவு அருந்திவிட்டு புறப்படலாம். நானும் உன்னுடன் கொள்ளிட நதி வரையில் வருகிறேன். அது எப்படி முடியும்? யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களை விட்டுவிட்டு? உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தமாறவேல் சட்டென்று நிறுத்தி கொண்டான். வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள் தாம். ஆனால் அவர்கள் கவனித்து கொள்ள என் தந்தை இருக்கிறார். அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். உன்னோடு நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசவில்லை. வழிநடையிலாவது சிறிது நேரம் உன்னோடு சல்லாபம் செய்தால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் வந்தே தீருவேன் என்றான். எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. உன் இஷ்டம், உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன். ஒரு நாளிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் 2 குதிரைகள் ஏறி சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள். குதிரைகள் மெதுவாகவே சென்றன. பிரயாணம் இன்பகரமாய் இருந்தது. மேலை காற்று சாலை புழுதியை வாரி அடிக்க அவர்களுக்கு மேல் இறைத்ததை கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை. பழைய ஞாபகங்களை பற்றி பேச்சில் அவ்வளவாக மனதை பறிகொடுத்து இருந்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் வந்தியத்தேவன் கூறினான். கந்தமாறா, உன் வீட்டில் ஒரே ஒரு இரவுதான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம். உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய். அவளை நன்றாய் பார்க்க கூட முடியவில்லை. உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்தபோது அவள் முகத்தில் 8 1 பங்குதான் தெரிந்தது. நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. கந்தமாறனுடைய வாய் முதடுகளும் ஏதோ சொல்லதொத்து துடித்தன. ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் உருவாக வரவில்லை. ஆயினும் பாதகமில்லை. நீதான் நான் திரும்பி வரும்போது சில நாள் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாயே, அப்போது பார்த்து பேசிக்கொண்டால் போகிறது. அதற்குள் உன் தங்கையின் கூச்சமும் கொஞ்சமும் நீங்கிவிடலாம் அல்லவா? கந்தமாறா, உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய்? மணிமேகலை. அடடே, என் இனிமையான பெயர். பெயரைப் போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால்? கந்தமாறன் குறுக்கிட்டு, நண்பா, உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் தங்கையை நீ மறந்துவிடு. அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு. அவள் பேச்சையே எடுக்காதே என்றான். இது என்ன கந்தமாறா, ஒரு தலைகீழ் மாறுதலாக இருக்கிறதே. நேற்று இரவு கூட உன் வீட்டுக்கு நான் மருமகனாக வரப்போவதை பற்றி ஜாடையாக சொன்னாயே. அவ்விதம் நாம் சொன்னது உண்மைதான். ஆனால் பிறகு வேறு நிலைமை ஏற்பட்டு விட்டது. என் பெற்றோர்கள் வேறு இடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள். மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள். வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான். மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயித்திருப்பார்கள் என்று யூகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை. மூடு பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர் மதுராந்தகருக்கு தாம் நிச்சயித்திருப்பார்கள். நேற்று ராத்திரி வந்திருக்க பணக்கார விருந்தாளிகளில் ஒருவரை மாப்பிள்ளையாக்க திட்டம் செய்திருக்கலாம். கந்தமாறா, இதில் எனக்கு வியப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்தாயா? அது எப்படி? என்னை போல ஏழை அனாதைக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள்? ஊரும் வீடும் இல்லாதவனை எந்த பெண் மணந்து கொள்ள இணங்குவாள்? எப்போதோ என் குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது எதற்கு ஆகும் நண்பா? போதும், நிறுத்து. என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு கேவலப்படுத்தாதே. நீ சொல்வது ஒன்று காரணமில்லை, வேறு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை அறிந்தால் நீயே ஒப்புக்கொள்வாய். ஆனால் அதை நான் இப்போது வெளிப்படுத்துவதற்கில்லை. சமயம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். கந்தமாறா, இது என்ன ஒரு மர்மமாகவே இன்றைக்கு நீ பேசிக்கொண்டு வருகிறாயே? அதற்கு என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் கூட நான் மனம் விட்டு பேச முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியம்தான். அது எப்படியானாலும் நம்முடைய சிநேகத்துக்கு எவ்வித பங்கமும் வராது என்பதை நம்பு. விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடம்தான் முதலில் சொல்வேன். அதுவரையில் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு. உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று நம்பு. இந்த வாக்குறுதிக்காக நிரம்ப வந்தனம்.
ஆனால் என்னை கைவிடும்படியான நிலைமை என்ன என்பதுதான் தெரியவில்லை. அப்படி நான் இன்னொருவரை நம்பி பிழைக்கிறவனும் அல்லன். கந்தமாறா, என்னுடைய உடைவாளையும் கைவேலையுமே நான் நம்பி இருக்கவன். இந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்தில் வரலாம். அப்போது நாம் இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோளோடு தோள் சேர்த்து போரிடுவோம். அதனால் உன்னுடைய நோக்கமும் கைகூடும். இது என்ன, யுத்தம் சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாயால் அல்லது ஈழ நாட்டு நடக்கும் யுத்தத்துக்கு போகும் உத்தேசம் உனக்கு உண்டா? ஈழத்துக்கா? ஈழத்தில் நடக்கும் அழகான யுத்தத்தை பற்றி கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய். ஈழத்தில் உள்ள நம் வீரர்களுக்காக சோழ நாட்டிலிருந்து அரிசியும் மற்ற உணவுப் பொருட்களும் போக வேண்டுமாம். வெட்கக்கேடு. நான் சொல்வது வேறு விஷயம். கொஞ்சம் பொறுமையாயிரு. சமயம் வரும்போது சொல்கிறேன். தயவு செய்து இப்போது என் வாயை பிடுங்காதே. சரி சரி, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாயை கூட திறக்க வேண்டாம். அதோ கொள்ளிடம் தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன். உண்மையில் சற்று தூரத்தில் கொள்ளிட பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது. சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையில் அடைந்தார்கள். ஆடிப்புது பிரவாகம் அந்த மாநதியில் கரை புரண்டு சென்றது. மறுக்கரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. மறுக்கரையிலேயே உள்ள மரங்கள் சிறிய செடிகள் போல் இருந்தன. செக்க சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழல்களுமாக வட்டம் வடிவ கோலங்கள் போட்டுக்கொண்டு கும்மாளம் அடித்துக்கொண்டு கரையை உடைக்க பிரயத்தனம் செய்து கொண்டு ஓ என்று இறைத்துக்கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து பிரமித்து நின்றான். தோணித்துறையில் ஓடம் ஒன்று நின்றது. ஓடத் தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோல்களுடன் ஆயத்தமாயிருந்தார்கள். படகில் ஓர் மனிதர் ஏற்கனவே ஏறியிருந்தார். அவரை பார்த்தால் பெரிய சிவபக்த சிகாமணி என்று தோன்றியது. கரையில் வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, சாமி, படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டி ஒருவன் கேட்டான். ஆம், இவர் வரப்போகிறார். கொஞ்சம் படகை நிறுத்து என்று சொன்னான் வந்தியத்தேவன். இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள். யோசனை இல்லாமல் வந்துவிட்டேனே, இந்த குதிரை என்ன செய்வது? படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தேவையில்லை, நம்மை தொடர்ந்து இதோ 2 ஆட்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவன் என் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான். இன்னொருவன் உன்னுடைய படகில் ஏறி வந்து அக்கறையில் உனக்கு வேறு குதிரை சம்பாதித்து கொடுப்பான் என்றான் கந்தமாறன். ஆஹா, எவ்வளவு முன் யோசனை! நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன். பாலாற்றையும் பெண்ணாற்றையும் போலதான் கொள்ளிடத்தை பற்றி நீ நினைத்திருக்கிறாய். இதில் குதிரை கொண்டு போக முடியாது என்று நீ எண்ணி இருக்க மாட்டாய். ஆம், அவ்விதம் உங்கள் சோழ நாட்டு நதியை பற்றி அலட்சியமாக நினைத்ததற்காக மன்னித்துவிடு. அப்படியா? இது என்ன ஆறு? இது என்ன வெள்ளம்? சமுத்திரம் போலல்லவா பொங்கி வருகிறது. இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு விடை பெற்று கொண்டார்கள். வந்தியத்தேவன் நதிக்கரையோரமாக சென்று படகில் ஏறினான். கந்தவேல்மாறனுடைய வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான். படகு புறப்படுவதற்கு சித்தமாய் இருந்தது. ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள். திடீரென்று கொஞ்சம் தூரத்திலிருந்து நிறுத்து நிறுத்து, படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது. ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள். கூவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரைக்கருகில் வந்து சேர்ந்தான். முதற் பார்வையிலேயே அவன் யார் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து போயிற்று. அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வருகிறவர் வைஷ்ணவர் என்பதை அறிந்ததும் படகில் இருந்த சைவர், விடு படகை, விடு, அந்த உடன் நான் படகில் வரமாட்டேன், அவன் அடுத்த படகில் வரட்டும் என்றான். ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், அவரும் வரட்டும், படகில் நிறைய இடம் இருக்கிறதே, ஏற்றிக்கொண்டு போகலாம் என்றான். ஆழ்வார்க்கடியானிடமிருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான். நன்றி.